கீர்த்திகா சார். ஆமாம் கிருத்திகா தான். நீங்கள்? கிரண் வாசன் சொன்னான்ல. வாசனா? சொன்னா. இப்போது மார்னிங் இப்போ ஃப்ரீயா நீங்கள்? இன்னைக்கா? டவுட் தான். ஏன்? இல்லை நேரில் மீட் பண்ணலான்னு. நேர்லையா? மீட் பண்ணி ஆகணுமா? இல்லை நேரில் மீட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண, அதான் கேட்டேன். ஏன் எதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. டைம்? ஓகே, டைம் ஒரு 9 or 10 ஓகேவா? 9 கொஞ்சம் கஷ்டம். 10 ஓகே. 10 ஓகே, பாய். ஓகே, நான் வந்துட்டு கால் பண்ணுறேன். கீர்த்திகா ரைட், வாங்க உள்ளே வாங்க. வாங்க உட்காருங்க. கிரண். கிருத்திகா. டீ காஃபி ஏதாவது? பரவாயில்ல. ஜூஸ்? இல்லை பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? இல்லை முடிச்சிட்டேன். ஓ அப்படியாக்கா, சரி. படிச்சிட்டிங்களா? ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்களா? ஓகே தானே? சாரி, என்னது? வாசன் பிடிஎஃப் அனுப்பலையா? இல்லையே. ஓ வெயிட். இந்தாங்க, இதில் பிடிஎஃப் இருக்குது, ஜஸ்ட் ரைட். சாரி, ஸ்பெக்ஸ் எடுத்து வரல, படிக்கிறது கஷ்டம். ஓ சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட ஹார்ட் காப்பி இருக்குது, நான் எடுத்து வரேன். யார்? கிரண் வீடா? ஆமாம் சார். நீங்கள்? போலீஸ். கண்ணு இருக்கு, காமிக்கவா? வேணாம் சார். உள்ளே போய் பேசலாமா? வாங்க சார், உட்காருங்க. ஐ ஆம் ராகவன். கிரண். வந்தவங்களுக்கு டீ காஃபி எதுவும் தர மாட்டீங்களா? சார் டீ காஃபி தம்பி. இந்த வரேன். சுடுதண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல தம்பி. ஓகே சார். நான் வந்திருக்கிறது எதுக்குன்னு தெரியுமா இல்லை சொல்லணுமா? இல்லை சார், நோ ஐடியா சார். ஏய் ஆறா, ஏய் நில்லுங்களா. அது ஒன்றும் இல்லை, சின்ன பசங்க. ஹார்ட் காப்பி ரைட், இருங்க எட்டு வரேன். ராகவன்ட்டு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. இல்லை பிஸியாக இருக்குன்னு சொல்லிடுங்க. அட்டன் பண்ணி சொல்லவா? நீங்களே அட்டன் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. இந்தாங்க ஹார்ட் காப்பி. இப்போ படிக்க முடியுதுல்ல, ஓகே தானே? இப்போ ஓகே. திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடாம இப்படி எதாவது கொண்டு வருவா? சரி ஓகே. இருங்க எடுத்து வரேன். வீடே ஒரே வாசனையாக இருக்குது. சார் அது வந்து ரூம் ஸ்ப்ரே. ரொம்ப தூக்கால இருக்குது, அவ்வளோ பேசணுங்களா? சார் இல்லை, அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறீங்க சார்? லைஃப்பில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அக்ரி படிச்சுட்ருக்கேன் சார். ஓ விவசாயம். அப்புறம் வேறு?
ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் யூடியூப்பில் அப்லோட் என்னை விட பண்ணுவேன். அதிகமாக சம்பாதிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை சார். ஹலோ சொல்லியா? ஆள்லாம் தேவையில்ல, அங்கே தான் இருக்கேன். போயிட்டேன், இங்கே தான் இருக்கான். இங்கே தான் இல்லையா? சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைன்னா கூப்பிட்றேன். சார் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. சொல்கிறேன். அப்புறம் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்களோ? ஆமாம் சார், தனியாக தான் இருக்கேன். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா? சார் இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், செட் ஆகாது. சும்மா சொல்லுங்கள் தம்பி, டைரக்டர் வேறு இருக்கீங்க, நிறையா இருக்குமே. சார் இல்லை சார். கேர்ள் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் போல்? ஃபேன்ஸ்லாம் இல்லை சார், படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சார், அவ்வளோதான். ஃபேன்ஸ்லாம் அதிகம் போல், காலு மெசேஜ், நேரில் கூட மீட் பண்ணுவீங்க போல இருக்கு. சார் ஏதோ சுற்றி உழைச்சி கேட்குற மாதிரி இருக்குது சார். எதாக இருந்தாலும் டைரெக்டாக கேளுங்க. டைரக்டாவா? என்ன டைரக்டா? சார் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல சார். சார் ரெடி ஆகிடுச்சு போல, எடுத்து வந்துடுங்க. ஹாட் வாட்டர் இருந்தால் பெட்டர். ஓகே ஃபைன். நீ சாப்பிடு தம்பி. சார் இல்லை, சூடாக இருக்குது. சுடு தண்ணின்னா சுடான தம்பி இருக்கும். சார் இல்லை, வேணாம் சார். ஒரு பேச்சுக்கு சுடு தண்ணி கேட்டால் சுடு தண்ணியே கொடுத்துட்டா, டீ போடலாம்ல? சார் இல்லை சார், பால் கெட்டு போச்சு சார். கெட்டு போச்சா? அதான் ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்படி என்ன வச்சுருக்க ஃப்ரிட்ஜில்? பால் வைக்க விட இடம் இல்லாமல். சார் இல்லை. ம் சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க? எதுக்கு சம்மந்தமே இல்லாமல்? கிருத்திகா யாரும் தெரியுமா? தெரியும் சார். தெரியும் சார். எப்படி? ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சார். அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். நல்லா இருந்தால் மெசேஜ் கால் பண்ணுவாங்க சார், அவ்வளோதான். ஸ்கிரிப்ட் படித்தேன், கதை நல்லா இருக்கு. என்னிடம் உங்கள் ஃபேன். உண்மையாவாக்கா? ஆமாம், உண்மையாக தான். தேங்க்ஸ்க்கா. ஓ, கேர்ள் ஃபேனா? நேரில் மீட் பண்ணிருக்கீங்களா டைரக்டர் சார்? மீட் பண்ணியிருக்கோம் சார். எப்போ மீட் பண்ணீங்க? டேட் டைம் எதுவும் சொல்ல முடியுமா? முந்தா நாள், டே பிஃபோர் எஸ்டர்டே சார். நியூஸ் தெரியுமா? என்ன நியூஸ் சார்? உங்கள் ஃபேனு நேற்றுலேருந்து ஆளை காணும். அதாவது உங்களை மீட் பண்ண அடுத்த நாள்லேருந்து. ஸோ சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஷோவா? கடைசியாக அவன் இங்கே தான் வந்திருக்கா. சார் என்ன சொல்ல வரீங்க? சரி, உன் வழிக்கே வர்றான். கடைசியாக எப்போ எந்த டயத்தில் பார்த்தேன்? ஓகே, 10:30 ஆச்சு, நான் கிளம்புறேன். அதுக்குள்ளேயா? அக்கா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கக்கா, மழை வேறு வர மாதிரி இருக்குது. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும், வரேன் இருங்கக்கா.
சார் ஏதோ சத்தம் வருது, பார்த்துட்டு வந்துடுறேன். எடுத்து வச்சுட்டிங்களா? சார் இல்லை உள்ளே எதுவும் சத்தம் வந்துச்சு, எடுத்து வச்சுட்டிங்களான்னு கேட்டேன். எடுத்து வச்சுட்டேன். ஸோ அவளை எந்த டயத்தில் பார்த்தீங்க சொல்லுங்கள். சார் ஒரு 11 AM இருக்கும் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீங்கள் மீட் பண்ணலாம்? இல்லை சார். என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? அவள் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லு. சார் வந்தாங்க, கொஞ்ச நேரம் பேசணும், அப்புறம் மழை வேறு வர மாதிரி இருந்துச்சு, கிளம்பிட்டாங்க சார். அவ்வளோதான் எனக்கு தெரியும் சார், வேறு தெரியும். நீங்கள் ஏதோ தப்பாக அஷ்யூம் பண்ணி ஏதோ கேட்குறேன். இங்கேப்பா உன்னை ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். சரி சார். கிருத்திகா உயிரோடு இருக்காளா இல்லையா? சார் சார் எனக்கு எப்படி சார் தெரியும்? சும்மா நடிக்காரா? நீ போட்டு ஹாட் வாட்டர் தானே குடி, ஏன் குடிக்க மாட்டேங்கிற? எதுவும் பாய்சன் எதுவும் கலந்துருக்கியா? அவளுக்கு ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்ச மாரி என்னைக்கு ஒன்று ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு பார்க்குறியா? புத்திசாலிட்டா நீ. பாடி ஸ்மெல்லை மறைக்க வீடு ஃபுல்லாக ரூம் ஸ்ப்ரே, கேட்டால் வாசனை பிடிக்குங்கிற. இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. மாட்டிக்கிட்டே நீ, ஒன்றும் பண்ண முடியாது. கிருத்திகா முந்தா நாள் வீட்டுக்கு வந்தாளா? எஸ் சார். அவளை கொண்டுட்டேன்? ஆமாம் சார். கொன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க? ஆமாம் சார். கேஸ் க்ளோஸ்ட். கத்தியை கீழே வைடா, கத்தியை கீழே வைடாங்கிறான். கத்தியை வை கீழே. ஒன்றுமே புரியலையே. என்ன புரியல? கதையில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அப்படியே பாஸ் எனக்கு ஒன்றும் புரியலையே. அது வரையும் தான்க்கா எடுத்திருக்கோம். பிக்சர்லாம் உங்களை வச்சு தான் ஷூட் பண்ணோம். எப்போ எடுத்தது இதெல்லாம்? இது இப்போ தான்க்கா, காலையில் தான் எடுத்தோம். அதான் இங்கே தான் எடுத்தோம். அவசர அவசரமாக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது? அதுவாக்கா லைட்டிங்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டால் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு. என்ன எல்லாம் ஓகே, கண்ணு தான் கொஞ்சம் பொம்மை துப்பாக்கி மாதிரி இருக்குது. இல்லைக்கா, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். அதான் இன்ஃபேக்ட் இந்த போலீஸ் கேரக்டர் பண்ணது கூட எங்கள் அப்பா ஃப்ரெண்டு தான். யார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணாரே அவரா? அவர் தான். வாசன் தான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுங்கல்ல? ஆமாக்கா, அவன் தான். நீங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க சைக்கோ கேரக்டர். அப்படியாக்கா? சிறப்புக்கா. இந்த கதையில் வர பொண்ணு பேரும் கிருத்திகா தானே? ஆமாக்கா, நான் தான் வாசன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கோயின்சிடென்ஸ்னு. அப்புறம் அக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் நடிச்சே ஆகணும்க்கா.
நீங்கள் வேறு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் கேர்ள்ஸ் அப்ரோச் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக நடிச்சவனுக்கா. நல்லா இருக்கு, கண்டிப்பாக பண்ணுறேன். சிவப்புக்கா. ஓகே, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. அக்கா இருங்கக்கா, மழை வேறு வர மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. அக்கா இருங்கக்கா. ஓகே வேறு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்து வரேன். இது உங்கள் 40th ஷார்ட் ஃபிலிமில் ஆமாக்கா. டைட்டில் என்ன வச்சுருக்கீங்க? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அன்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதே.